காரி மூஞ்சில துப்புறாங்க உன்னைய. 7 கழுத வயசாயிருச்சு என்ன படிக்கல ஒண்ணு. 7 கழுத வயசாயிருச்சு. சரி சரி சித்தி நீங்க தூங்குங்க. தூங்க காலைல ஃபோன் பண்றேன். வக்கக்கடி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா சொல்ல மாட்டேன், ஏன்னா மதனை தான் இன்னைக்கு வந்து நம்ம சிறப்பான தரமான சம்பவம் வச்சு செஞ்சுருக்கோம். நாங்கள் தான் அவங்க அருண் 420 அண்ட் திவ்யா. நீங்கள் நினச்ச மாதிரியே, நீங்கள் யோசித்த மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரியே மதனை வச்சு சிறப்பாக தரமாக சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது பண்ணியிருக்கோன்றதை விட பண்ணியிருக்கான். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து தெரியாதுங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு முழுக்க ஒரு அது என்ன சொல்லுவாங்க, முழு வடிவம் கொடுத்ததே நம்ம அருண் 420 தான். வச்சு செஞ்சுருக்கான். என்னக்கா என்ன வச்சு செஞ்சுருக்கீங்க அண்ணன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ப்ராங்கு. அது என்ன ப்ராங்க் அப்படி தானே பார்க்குறீங்க? யூரின் ப்ராங்க். மதனை சிறப்பா தரமா வச்சு செஞ்சிருக்க. ஒரே சிரிப்பு. மதனோட அழுக, அவனோட அந்த எமோஷனல் அவங்க அம்மாட்டுக்கு போட்டு கொடுக்குன்ற போது அப்படின்ற போதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது. எங்கள் 2 பேருக்கும் குடுக்குடுன்னு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அருண் தான் வந்து தண்ணியை ஊத்துறானா ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றி யூரின் ப்ராங்க் பண்ண ஒரே ஆள் நம்ம அருணா தான் இருப்பான். ஓகே गाइस, நம்ம சேனலை புதுசா பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாமாக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு அண்ட் யூடியூப் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஐடி மாமா அது கால் மீ லைன் கிங் அண்ட் என்னோடது வேர்ல்டு வின் கப்பல். மாமாவோட சேனல் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆப்வியஸ்லி லைன் கிங் அஃபிஷியல் 1698. என்னோட யூடியூப் சேனல் வந்து வேர்ல்டு வின் கப்பல். அருணோட யூடியூப் சேனல் டார்க் ஸ்கை அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி அருண் 420. ஓகே வாங்க இப்போ போகலாம். என்னடா என்னக்கா இப்போ இன்ட்ரோ கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம், இல்லை யோசிக்கலாம், இல்லை ஏதாவது இருக்கேங்களா. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃப்ளூயண்ட்டாக வரல, கொஞ்சம் புத்துக்குன்னு இருக்குது. ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. என்னக்கா இப்போ இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ஸ்டார்டிங் இன்ட்ரோ இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து பண்ணுற ஒரு ஆர்வத்தில் இன்ட்ரோ எடுக்காமல் ஃப்ளூயண்ட்டாக கோ வித் ஃப்ளோ, ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்து தான் கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் வீடியோவே கோ வித் ஃப்ளோவை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் இன்ட்ரோ கொடுக்க, அதனால தான் எண்டில் கொடுக்குறேன். ஓகேவா? யாரும் மறக்காம நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்க. பாய் பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். பாய் லியோ படுத்துருக்காங்க, லைட்டா கால் ஊத்திடுங்க பாய். அம்மா நான் படுக்கணும், தள்ளு. மா மா இப்போ தள்ளு போனேன். நேரா போடு.
ஐயோ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? தண்ணி ஊற்றி அதை நான் எப்படி ஊற்றுறேன்? அந்த பக்கம் போகுதுடா. மாட்டிட்டு எடுத்து பார்க்குறேன். ஓடிடுவோம். என்ன பாய், நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? யூரின் போன மாதிரி இல்லை, யாரும் ஒரு மேலே யூரின் போன மாதிரி இருக்கு. இவன் ஒருத்தன்
5 minutes later. அங்கிட்டு போடா. மூத்திரத்தை பஞ்சிட்டியா லியோ? லியோ லியோ ஏன் லியோ இப்படி பண்ற? இதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன் கத்திக்கிட்டே இருக்க? மூத்திரம் பஞ்சி வச்சுட்டான்டா. மூத்திரம் பண்ணிட்டாங்க. யார் இவனா? நீங்க பெஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. அவன் எப்பவுமே ரெஸ்ட் ரூம்ல தானே போவான். குடமுடமா போய் பேசி வச்சிருக்க. பண்றான் அவனை கட்டி போனால சொன்னேன். என்ன பாரு என்ன இது ஈரமா இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி படுத்துறாங்க மாதிரி. ஏய் பைத்தியம், அவன் எப்படி கரெக்டா நீ போற மாதிரி போய் வச்சிருப்பா? நீ தான் போய் வச்சிருப்ப. கனவுல எங்கேயும் போயிட்டியா? அவன் நைட்ல உச்சாவே போக மாட்டானே. அவன் உச்ச அங்கதானே போவான். ஐயோ அடிச்சு போடாமட்டு. நீங்க உச்சா அடிச்சுட்டு சீ படிக்கல உச்சா போறதுக்கு நிறுத்தலையா நீ? ஏன் அந்த ரூம் ஸ்ப்ரே எங்க இருக்கு? எங்க இந்த ரூம் ஸ்ப்ரே எங்க இருக்கு? இல்ல நீங்க போய் சீன் போடாத. ரூம் ஸ்ப்ரே எங்க இருக்கு சொல்லுங்க. ரூம் ஸ்ப்ரே இங்க உள்ள இருக்கு பாரு. சே நாரி தொலை என்ன சென்ட் கிட்ட அடிங்க. ஏன் நீ தான் போய் இருக்க? அவன் போல நாரவே இல்ல. சீன் போடுறீங்க இல்லையோ? இது என்ன டியோ முத்திரம்? ஐயோ அது ஒரு பக்கத்துல போற உனக்கு புள்ள பத்துறது. ஏன் புள்ள பத்துறீங்க? ஏய் என் புள்ள சொன்னா அடிச்சு புடுங்க. நான் அவன் கிடையாது. வாந்தி வருது எனக்கு. ஏய் யூ குளிச்சிடுவாங்க அப்ப. என்னடா இது? நீ தான் ஒண்ணுக்கு போய் வச்சிருக்கற. நாளைல இருந்து அங்க பாரு இங்க எல்லாம் வந்து என் புள்ள போவான். நாளைல இருந்து டைப்பர் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ சரி. ஐயோ ஏ தயவு செய்து போய் வீட்டை நேரம் அடிக்காதயா. என்ன திவ்யா? என்னடா பைத்தியம் என்னது? ஒண்ணு கடிச்சிட்டு என்ன அதுன்னு என்கிட்ட கேட்டா நீ கட்டி போடுறதா சொன்னேன். ஏய் என் புள்ள சொன்னா அடி வாங்குவேன். புள்ள கிடையாது. நீ தான் போய் அவன் வச்சிருக்க. கொட கொடமா வந்தேன். ஐயோ நீ தான் போய் வச்சிருக்க. நான் போல நான் என்ன குழந்தையா உனக்கு போறதுக்கு? உனக்கு தூக்கத்துல போற வியாதி இருக்கு உங்க அம்மா சொல்லி இருக்காங்க என்கிட்ட. ஐயோ எதுவா இருந்தாலும் வெளில போய் பேசி அவர் நாரி தொலையுது. நான் போலடா. ஏய் நாரல அவன் உங்களுக்கு வருதுதான் இருந்தாங்க. நான் போல. அப்பதான் நம்ம போறோமா? இது புள்ள இங்க போக மாட்டான். இத்தனை நாள் இல்ல இங்க கரெக்டா இங்க வந்து அடிக்கிறான். உனக்கு நீ தான் போய் வச்சிருப்ப. இங்க வர சூத்து பின்னாடி அவனா போய் வச்சிருப்பான். நான் போலடா. நீ தான் போயிருக்க. இது என்ன குழந்தையா உனக்கு போறதுக்கு? 5வது படிக்கிற புள்ள கூட தொடாதே. படுக்கல போற ஒண்ணுக்கு இன்னும் அங்க பண்ணாத. நான் போலது. நீ தான் போயிருப்ப. என்ன வளர்த்து வச்சிருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அததான் நான் கேக்குறேன். எரும மாடு மாதிரி இல்ல பொண்ணு கடிக்கிறே அறிவு கிடையாதா? தூக்கத்திலே ஒண்ணு கடிப்ப. சரி பாத்ரூம் நினைச்சு சமாளிக்கிறாரு நம்மள்ட்ட. உடனே அவங்க புள்ளைய விட்டுறான். வாட வருது. ஏய் எனக்கு முன்னுக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஓடி போயிடுவேன். ஓடி போக மாட்டேன். அப்படியே போய் நாள்ல இருந்து டைப்பர் வாங்கி தர மாட்டிக்கோ. மாட்டிட்டு இல்லடி நான் போல. சத்தியமா நான் போலல. ஏய் நீ போவ அங்க இருக்குது வேற யாரு போறா? ஐயோ வாந்தி வருது வேற. பாரு டவுசர் ஃபுல்லா வேற போய் வச்சிருக்க. பாத்ரூம் நினைச்சு டவுசர்லயே அடிச்சிட்டே தூக்கத்துல. மூலியே மல அதே மாதிரி நான் பாருங்க. வீட்ல பெண்ணால் இருக்கா? நல்லா இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வா. இல்ல நீங்க ஏன் இப்படி சீன் போடுறீங்க? எனக்கு புரியவே இல்ல. நான் போல. நீ தான் போயிருப்ப. வெட்டித்தனமா பேச பெண்ணாலுக்கு நேல எடுத்துட்டு வந்து கழுவுங்க. ஏய் போய் மாதிரி வந்து படு போ தூக்கு. மரியாதையா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. எல்லாத்தையும் அவ்வளவுதான். எவ்வளவு வாட உப்பு அழுத வயசாகுது. எரும மாடு வயசாகுது. டவுசர்ல ஒண்ணுக்கு போற என்ன பழக்கமோ தெரியல. இது உடனே என் புள்ளைய தூங்குன மாதிரிதான். ஐயோ ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டுக்குள்ள போவாது. என்னால முடியல சத்தியமா. ஒபட் ஏய் லியோ ஏன் லியோ இப்படி பண்ண? ஏய் என் புள்ளைய சொன்னா அடி வாங்குவேன். என் புள்ள கிடையாது. நீ தான் போய் வச்சிருக்கோன்னா என் புள்ள பழி போடுற. சப்பு நடிச்சுக்குவேன்.
சி கழுத எருமாடு வயசாவது டவுசர்ல ஒண்ணு போய் வச்சுக்கிறேன். நீ போயிருப்படா ஒண்ணு போறதுக்கு பண்றதையும் பண்ணிட்டு பேச்சு குழந்தைதான் போகுமால ஒத்துக்கோங்க நீ தானே போயிட்ட ஒண்ணு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு. நான் ஒண்ணுக்கு போகலடி. நீதான் போயிருக்க. நான் ஒண்ணுக்கு போகலடி. நாங்க அடிச்சோம். நெசன்னு போய் வச்சிருக்கான் பாரு டவுசர் ஃபுல்லா. சரி நான் 1 லிட்டர் மூத்தத்தை அடக்கி வச்சிருந்தியாடா. கனவுல பீச் காத்துல நடந்து ஸ்விம்மிங் பூல்ல போற மாதிரி இங்க பெருப்பாரு. இல்லடா இவன் எந்திரிச்சு பாத்ரூம் போறேன்றனால டவுசர்லயே போயிட்டு இருக்கான். அலுப்பு இங்க வரைக்கும் இருக்கு. நான் தான் போய் போனோம். தெரியலையே. நான் தான் நான் குளிச்சு ஐயோ மணி எங்க பாரு குளிக்க கூட வேணாம். தயவு செய்து அதை க்ளீன் பண்ணிட்டு போயா. க்ளீன் பண்ணு. பாய் எடுத்து ஒமட்டுது எனக்கு. தூக்கமே வராது போல. நீ தெரியாம போயிட்டேன் போல குர்ரி. ஏன் அந்த மாப்பு இப்பெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கையில கொடுங்க. அறிவு இருக்கா எங்கனா? கழுத வயசாகுது டவுசர்ல பின்னாடி திரும்ப. அங்க பாரு பின்னாடி எவ்வளவு பாரு. என் புள்ளைய வர சொல்றேன். தெரியலடி. அங்க பாரு என் புள்ள அங்க போய் வச்சிருக்கான். அங்க பாரு. அதுவும் அவன் ரவுண்ட் தான் வேற போய் வச்சிருக்கான். அதான் இப்ப யோசிக்கிறேன். அவன் போயிருந்தா கொஞ்சம் தானே போயிருப்பான். நீ கொடகரக்குல போய் வச்சிருக்காங்க பாரு. அவன் ஸ்மெல் பண்றான். இப்படி வா அந்தட்ட வா நாயா. ஐயோ இங்க வா சீ செத்துட்டு போயிராத. இங்க வா இங்க போவாத. நீ நான் போத்தி தெரியலடி. தூக்கத்துல போயிட்டேன் போல. அதான் நானும் சொல்றேன். தயவு செய்து ரூம் ஸ்ப்ரே மட்டும் லைட்டா அடிச்சு விடுங்க. குப்புன்னு அடிக்குது. தாங்க முடியல. 2 மணிக்கு நீ பண்ற அட்டூழியம் தெரியுமா? என்ன பழக்கம்னே தெரியல. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த. நான் தெரியாம போயிட்டேன் திவ்யா. எப்படி பாத்ரூம் நினைச்சு டவுசர்லயேவா? சி பாய் வர கொண்டு வர பாக்குறா. நார் தான் நார்லியா. ஐயோ என்னடா நீ ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கற. சே அசிங்கமா இருக்க. மாப்பு எடுத்துட்டு வா. நாலுல இருந்து ஜட்டி போட்டு சுத்துறா. இல்லையா நீனும் வந்தானே பாரு. பின்னாடி யார் எடுத்துட்டு வருவா? பின்னாடி இன்னைக்கு நைட் அவன் தெரியாம போயிட்டேன் ஒரு நாள். நீ எல்லாம் போனதே இல்ல பாரு. இனிமேல் எல்லாரும் மூத்திர குண்டி முதல் எங்கடி வச்சிருக்க பின்னாடி? லயன் கிங் அபிஷியல் போய் மூத்திர குண்டியில ஏய் நான் தெரியாம போயிட்டேன். அதுக்கு ஏன் மூத்திர குண்டி அபிஷியல். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் அச்சுனி இல்லடா. அந்த மாதிரி பின்னாடி எங்க எடுத்துறாங்க. உனக்கு ஒரு பழமொழி சொல்றேன். நீங்களும் டாக் என்ட்ரி எடுத்தேன். ஆத்திரத்தை அடக்கலாம். தெரியாம போயிட்டேன். மூத்திர குண்டி அபிஷியல். நல்ல சலச்சலன்னு ஊத்துங்க. கொஞ்சமா ஊத்துனாலே ஸ்மெல் நல்லா இருக்கும். இவர் ஸ்மெல்லு தாங்க முடியல வேற. சரி என்ன தண்ணி இனி குடிப்பியா இல்ல வேற ஏதாச்சும் குடிப்பியா? இல்லடா பாரு டவுசர் ஃபுல்லா கருப்பு வச்சிருக்க. மாத்தியாத. ஐயோ முடியல. தெரியலடா. அவன் போன் எடுங்க. அம்மாக்கு போன் அடிச்சு இந்த முதல்ல என்னடி ஐயோ இத நான் ஸ்டேட்டஸ் போட போறேன். நான் எல்லார்கிட்டயும் ஊருக்கு சொல்லாதவன் அசிங்கமா மண்டில ஒரு ஸ்மைலியை போட்டுட்டு மூத்திர குண்டி லைட்டிங் அபிஷியல். காட்டுங்க அம்மா கணுப்போ. தேவலாம பண்ணாத திவ்யா. நில்லு அகலியா அனுப்புங்க. உன் தங்கச்சி அனுப்புறேன் முதல்ல. ஒரு நாள் போனதுக்கு போனதே இல்ல. ஒரு பாத்ரூம்ல எல்லாம் போயிருக்கோம். போனது இல்ல. பாத்ரூம் வீடு பப்ளிக் பிளேஸ் 4 பேர் இருக்கோம்னா அது பப்ளிக் பிளேஸ் தான். தெரியாம போயிட்டு திவ்யா. இது பொது சொத்து. 360 டிகிரில ஒரு போட்டோ தட்டி விடுங்க அம்மாக்கு. ரிவீல் செய்த மதன் காரி போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். சும்மா வந்து அம்பிள்சிட்டு இருக்க கூடாது. வீடியோ எடுக்கறாரு. அப்ப மூத்திர குண்டி ஆபீஸ்ல ஒத்துக்கோங்க. நல்லா இருக்கே இந்த பேரு. பாய் பத்தில கறி வேணும் பாய். திரும்ப நீ என்ன தெரியா பண்ணிட்டு இருக்க? இந்தா பாரு பா வா எடுத்து ஆளுக்கு அனுப்பு போ. இந்தா பாரு பா வா எடுத்து ஆளுக்கு அனுப்பு போ. அவரே சொல்லிட்டாரு டக்குனு ஃபோக்கஸ் பண்றாரு. டென்ஷன் ஆயிடுச்சு. நீ பண்றது எனக்கு சத்தியமா பிடிக்கல. ஒரு நாள் போனதுக்கு நீங்க எல்லாம் போவே மாட்டீங்க. அப்படியே நாங்கள மனுஷங்கயா. என்னடா ஒண்ணுக்கு 2 வகத்துல நல்லா கவர் ஆயி தண்ணியை தொட்டு எடுத்துறாங்க. தண்ணி அப்படியே வெளியே நின்னு குளிச்சிட்டு மட்டும் வந்துருங்க. பாத்ரூம் கூட வேணாம்.
டவுசர் அவுக்கும் டவுசர் ஏய் உள்ள டவுசர் கட்டி போடாத மூத்திரம் போடு பாத்ரூம் போ பாத்ரூம் போ இது இல்லனா இது எடுத்து போடு என்ன எனக்கு புரியல ஒரு நாள் ஒண்ணு பண்றது குற்றவாளி மாதிரி பாத்துட்டு என்ன ஒரு போடனா ஒவ்வொரு போடனா நான் வாய் நான் 5 இருக்கு ஜீவன் 5 அறிவு இருக்கிற ஜீவன் அங்க வாய் போறதுக்கே கத்துனீங்களே நான் ஹால்ல போய் ஒண்ணுக்கு போய் வச்சிருக்கீங்க அறிவு இல்ல சை எவ்வளவு ஓரமா ஒண்ணுக்கு போறானே தெரியாம போயிட்ட விட்டுருங்க 2 மணிக்கு கத்தாத இங்க பாரு அசிங்கமா இருக்கு என்னடா நின்ன வளர்த்து வச்சிருக்க இந்த கேள்வி எனக்கு தேவையா பாத்ரூம் போறா இந்த கேள்வி எனக்கு தேவையா பாத்ரூம் போறான் சை தெரியாம போயிட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா சம்பளமா இருக்கு எனக்கு. விட்டுருங்க தெரியாம போயிட்டேன் சரி லைட்டா போன் முட்டாடி நமக்கு எல்லாரும் போன் அடி சொல்லுதியா எல்லாருக்கும் சொல்லு சித்தி கால் பண்ணி போடுங்க சித்தி எங்க சுமி சித்தி கவிதா சித்தி அப்புறம் எங்க அம்மா ஏன் நீ எல்லாம் சின்ன பிள்ளை ஒண்ணுக்கே போனது இல்லையா குழந்தை குழந்தை ஒண்ணுக்கு போனது இல்லையா குழந்தை ஹலோ கல்யாணம் தூக்கி கொஞ்ச நேரம் என் மூஞ்சில கூட ஒண்ணு நான் ஒரு குழந்தை அருண் பேசுறேன் ஏய் 2 மணிக்கு சுமதியம்மா அது சித்தி அது சிரிக்கிறது அது ஒரு இந்த டைம்ல ஏன் கூப்பிட்டேன்னா சரி சிரிக்கிறேன் நம்ம மதன் இருக்காருல மதன் படுக்கும் போது படிக்க ஒண்ணுக்கு போயிட்டா ஏன் சிரிக்கிறாருன்னு கேக்குறாரு உச்சா போயிட்டாரு சித்தி உன்ட்ட பேசணுமாயா காரி மூஞ்சில துப்புறாங்க உன்னைய 7 கழுத வயசாயிருச்சு என்ன படிக்கல 7 கழுத வயசாயிருச்சு சரி சித்தி நீங்க தூங்குங்க தூங்க காலைல போன் பண்றேன் வக்கக்கடி அடிச்சா அவ்வளவுதான் ஓட்டியா அவ்வளவுதான் கொண்டுரும் இங்க பாரு ஜி நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு ஸ்மால் அட்வைஸ் கேப்பீங்களா எல்லாத்தையும் சரி கோச்சிக்காதீங்க செத்த இருங்க பாய் ஒரே ஒரு அட்வைஸ் கோச்சிக்காம கேப்பீங்களா என்ன ட்ரௌசர் மட்டும் மாத்திட்டு வந்து நான் ஒன்றும் பண்ணுவேன் இப்பதான் தொடச்சேன் அதுலயே உட்காந்து இப்படி பண்ணா திருப்பி நாராதா கஷ்டப்பட்டு தானே தொடச்சேன் கேள்ல தெரியாம தான் கேட்டேன் மனுஷங்க என்ன அழுகு பட்டு நின்றுச்சு மூத்திர சத்து நீ வீட்டுக்குள்ள பாரு அடிச்சு கொண்டு பாரு ஊர் தெரியாம ஒரு வாட்டி போனது எது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க புரியவே இல்ல நீங்க போக மாட்டீங்களா குழந்தையில போவாங்கடா அதுதான் குழந்தையில எல்லாருமே தான் போவாங்க நீங்க தானே என்ன பாப்பான்னு கூப்பிடுறல குழந்தையில நானே பாப்பான்னு கூப்பிடுறல எதுக்கு கூப்பிடுறேன் அண்ணனை கூப்பிடுறேன் அப்ப எனக்கு என்ன அர்த்தம் சரி நான் ஒத்துக்கிறேன் சரி ஓகே என் பாப்பா போயிருச்சு நான் எப்படா ஒத்துப்பா இதெல்லாம் vlog எடுங்க vlog எடுத்து போடு எல்லாத்தையும் போடு ஒத்துருக்குண்டி மதன் அசிங்கப்படுத்துங்க உத்தரக்குண்டியான மதன் ஒண்ணுக்கு அடிச்சுட்டு அதை போய் உடைச்சா என்னப்பா அர்த்தம் போய் ட்ரௌசர் தான்ப்பா மாத்தணும் உட்காந்து எதையும் உடைக்க கூடாதுப்பா அழுக கூட செய்யுங்க தயவு செய்து பார்த்து கூட உட்காந்து அழுகு நான் வாட தாங்க முடியல போட்டோ எடுத்து வீடியோ கால் கோவப்படுத்தாதியா அவன் தான் பேசுறானா உனக்கு என்னது அறிவு போயிட்டு எனக்கு அறிவுலாம் போல எனக்கு அறிவுலாம் நல்லா அவன் சின்ன பையன் உங்களுக்கு நீனு கூட சேர்ந்து உங்களுக்கு ஆமா உன வேற என்ன பண்ண சொல்றீடிய டவுசர் எடுத்துற போ ஏன் நீ போய் எடுத்துறது போடு நல்லா தூங்கினே தலை வலிக்குதுன்னு சொன்னேன் பெனாயில போட்டு குடி வேற வழியே இல்ல இந்த என்ன அப்படியே உட்கார்ந்து கிடக்குற சோத்து மாடு மாதிரி யூரின் போயிட்டு என்ன டவுசர் போட விடுறீங்க போன் அடிச்சு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அதுக்கு சரி அகலையா கடிங்க சரி லைட்டா ஸ்டோரி மட்டும் போட்டு விட்டுருங்க நான் வீடியோ எடுத்துட்டேன் ஸ்டோரி போட்டுருவோம் போஸ்ட் போடுவோம் டேங்க வாடா டேங்க வா இருங்க பாய் எத்தராதீங்க பாய் டவுசர் மாத்தி வாடா தர நம்ம வந்துச்சு பாய் நார்து பாய் ரூம் நார் அடிக்காதீங்க பாய் என் சிஸ்டம் ரூம் பாய் எடிட்டிங் ரூம் ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க திவ்யா நான் போட்டுறேன் அதெல்லாம் புது துணி பாய் என்ன உனக்கு பிரச்சனை நான் ஒரு ரிக்வெஸ்ட் தயவு செய்து எதுவாக இருந்தாலும் வெளில போய் பண்ணுங்க நார்து வீடு சரி உள்ள நான் வெளில போய்க்கிறேன் உங்களுக்கு ஒண்ணுக்கு நான் போனது அதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு சரியா ஒண்ணுக்கு நான் தெரியாம போயிட்டேன் சாமி மன்னிச்சிருங்க என்ன சுத்த அதே சொல்லி என்ன வெறுப்பேத்தாதீங்க தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா தொலைறேன் நான் எங்கேயாவது போய் தொலைறேன் தங்கச்சி போன் அடிக்க வாடா ட்ரவுசர் மாத்திட்டு போயா எல்லாருக்கும் போன் அடி எல்லாருக்கும் போன் அடி அடிடா எல்லாருக்கும் போன் அடி
ஒண்ணுக்கு அடிச்சுட்டு எல்லாரும் போறேன்னு சொல்லிட்டே ஆள விடுங்க. ட்ரௌசரை மாத்திட்டு போயா அப்புறம் அதான் சொல்லுவாங்க டவுசர் மாத்திட்டு போயா அப்புறம் எல்லாம் மூத்திர குட்டி மதம்பாங்க. இவன் தங்கச்சிக்கு போன் அடிக்கிறாரு. கிளம்புறேன். வண்டியெல்லாம் அப்புறம் நாரடிச்சு ஐயோ வண்டியெல்லாம் நாரடிச்சு புரியல ரமே, புரியல. எங்களுக்கே புரியல. ஒண்ணுக்கு அடிச்சுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? டவுசர் எங்கன்னு கேட்டேன். இப்படியே போனீங்கன்னா வேஸ்டிமா இருக்கு. டவுசர்ல தோச்சு போட்டு கிடக்கு. மேல கிடக்கு. எடுத்துடா போ. எடுத்துட்டு காஞ்சிருக்காது. சாயங்காலம் தான் தோச்சு போட்டேன். கையில கட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை ஒண்ணு கடிச்சா தெரியாது. சரி. அப்ப அடுத்த வாட்டி வர ஒரு போடி. இப்ப அவரு கோச்சிக்கு வீட்டுக்கு வெளில போல பேம்பர்ஸ் வாங்க போறாரு. அந்த ஒரு பொம்மை குட்டி பொம்மை இருக்கும் அது போட்டு வாங்கிட்டு ஒண்ணு கடிச்சுக்கிட்டே வா. ஒண்ணு கடிச்சு வாட்டியதால் மதன் மரணம் தலைப்பு செய்தி நான் எழுதுறேன். இவன் எது போயிருப்பானு எனக்கு டவுட்டா இருக்கு. சும்மா என்ன போட்டு நைங்காதீங்க. நான் ஒத்துக்கிட்டாங்கிறதுனால என்ன போட்டு வச்சுக்க. லியோ போறது அங்க பாரு, அங்கேயே இருக்கு. அவன் என்ன உலக போறது வாட்டிய சைஸ் டிராயரை நினைக்கிற அளவுக்கு போக மாட்டானே. எல்லா பக்கட்டும் நினைச்சு ஜி தயவு செய்து ஜி சிஸ்டம் ரூம் நான் தெய்வம் மாதிரி பாக்குறேன். அங்க போய் ஒண்ணு கடிச்சு நிக்கிறாதீங்க. சரி அப்படியே வந்து வெளில போயிருங்க. அசிங்கமா இருக்கு எனக்கு. வீட்டுக்குள்ள எப்படி சாமி தங்கம் அப்புறம் இப்பெல்லாம் பண்ணா புரியல. எங்களுக்கே புரியல. இப்படி நின்று ட்ரௌசர் அவுத்தா எப்படி ஒண்ணு நட்டு வீட்டுல உட்காந்து யாராச்சும் ஒண்ணு கடிப்பாங்களா? உட்காந்து ஒண்ணுக்கு இருக்கலையே, படுத்துக்கிட்டு அடிச்சிருக்கேன். அப்புறம் உள்ள உட்காந்து மாத்திரீங்க. தூக்க காலத்துல எல்லாருமே படுக்கையில ஒண்ணு கடிப்பாங்க. வேணுக்குனே உட்காந்துட்டு அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. வேணுக்குனே உட்காந்துட்டு அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? தன்னை மறந்து தூங்கும் போது ஒண்ணு கடிக்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ எனக்கு புரியல. மூத்திர குண்டி மதன். சரி விடுங்க, மூத்த குண்டியா இருந்து பாய். சரிங்க வா. அருண் என்று சொல்லணுமா? அகிலாக்கு போன் பண்ணுமா? இங்க வாடா. இப்ப நீங்க வரீங்களா? வீடியோ கால் பண்ணி லைவ்ல காமிச்சிட்டாங்க. இப்ப நான் வீடியோ கால் பண்ணுவேன். எடுத்து போன் எடு. போன் எடுத்து லைவ் போடுங்க. நான் லைவ் போடுறேன். அகிலே போன் பண்ணுங்க. அப்பதான் வருவான். லைவ் போட போறேன்டா. பாத்ரூம்ல சிசிடி கேமரா வச்சிருக்கேன். யார் ட்ரெஸ் போட்டு இது டாய் கொடு. சரி டாய் மாத்திரம் வா கைட்டு முதல்ல. டாய் கொடு. பொண்ணுக்கு எங்க போய் வச்சிருக்கீங்க வா. திவ்யா யூ அன்னைக்கு திவ்யா கசகசனே. திரும்ப. ஏன் உங்களுக்கு ஒண்ணுக்கு வடையே வரலையா? வரல. எப்படி வரும் அது? தானா அடிச்சா எப்படிடா வரும்? ஐஸ் வாட்டரா இருந்தா எப்படி ஒண்ணுக்கு தண்ணி வரும்? மூத்திர வடை. ஐஸ் வாட்டர் வடல. வெறும் வாட்டர் எப்படிடா மூத்திர ஸ்மெல் வரும்? லைட்டா வெறும் வாட்டர் கொஞ்சம் ஐஸ் ஊத்து. 2 மணிக்கு என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. கூத்தடிக்கல. ரெடி ஸ்டடி கோ. ரன். அப்படின்னு லியா சொன்னா. அப்படி லியா தான் சொல்லுது. நான் செவனே இருக்கேன். என்ன வந்து உங்களுக்கு இதெல்லாம் கேமரால காட்டிட்டு இருப்பாங்களா? புரியல எனக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். இதெல்லாம் காட்டுவாங்களா? இதெல்லாம் எனக்கு புரியல. என்ன கான்செப்ட் இது? யூரின். குண்டி மாதிரி நல்லா இருக்க டைட்டில். நல்லா இருக்க. என்ன அசிங்கப்படுத்தணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த பிராங்க்லாம்? என்ன அசிங்கப்படுத்தணும் என்ன பண்ணிட்டு? இது அசிங்கமாடா உனக்கு? இல்ல இதெல்லாம் நான் பிராங்கா நான் எப்படி ஏத்துக்கிறது? லியோ என்ன மானபங்கம் படுத்திருக்கீங்க. லியோ என்ன மானபங்கம் படுத்திருக்கீங்க. என்ன? ஏன் லியோ நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணு எடுக்கறாங்க. ஃபோக்கஸ் ஆயிருக்கு. எங்க கேமரா வச்சு தொலைச்சிருக்கீங்க. எது லியோ மட்டும் இப்படி அசிங்கமா எனக்கு காட்டணுமா? லியோ மட்டும் ஒண்ணு அடிக்கிறத மட்டும் காட்டுறோம். லியோ ஒண்ணு அடிக்கிறத காட்டுறோம். அப்ப அதெல்லாம் அசிங்கம் தெரியாதா லியோக்கு? அறிவிலையா படிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு கடிக்கிற மாதிரி யாராவது பிளான் பண்ணுவாங்களா? அவன் சொல்ல மாட்டியா? அந்த கூமுட்டைக்கு சொல்ல மாட்டியா? உங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர் உயிரை கூட கழட்டி தரேன்னு வீடியோல சொன்னீங்க. அதுக்காக டவுசர் ஒரு யூரின் போன மாதிரி பண்ணதுக்கு இவ்வளவு பில்டப் குடுக்குற? யூரினா போனீங்க. யூரின் மாறி தான போனீங்க. தண்ணிடா அது. எப்படி டைலாக்? யூரினா போனீங்க. யூரின் மாறி தான போனீங்க. யூரினா போனீங்க. யூரின் மாறி தான போனீங்க. நல்லா இருக்கே. யூரினா போனே. யூரின் மாறி தான போயிருக்கு. யூரினா போனே. யூரின் மாறி தான போனே. இது ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இத கேட்டுட்டு நீங்க கத்திக்கோங்க. ஓகேவா? தண்ணியை ஊத்துனா ஓடுது. இங்க லோடு பாடு. தண்ணியை ஊத்துனா ஓடுது.
விட்டு ஓடுது காவேரி ஆறு பிரிஞ்ச மாதிரி ஓடுது. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னமோ ஒண்ணு நடந்துச்சே, நல்ல விஷயம் வேற. நீ ஊத்துறேன் ஓடிக்கிட்டே. கேமரா எங்க இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. நீ அங்க கேளுங்க. நீங்க சொல்லுங்க. மைக்குங்க அவங்கள்ட்ட கேளுங்க. எப்ப இது பிராங்க் பண்ணி தெரியல, ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மைக்குங்க கேமரா எங்க? லியோட்ட கேளுங்க. விளையாட மணி ஆயிடுச்சு, தூங்கணும்டா நானு. காலையில எந்திரிச்சு போகணும். கலெக்டர் ஒண்ணு கிடைக்கவா சொல்லி கடுப்பா இருக்கு. டென்ஷன் ஆகுது ப்ரோ. என்ன மேட்ச் என்ன கதையே தெரியாம வருவேன் தேவையில்லாத. இந்த பாரியா தண்ணியா இங்க பாரியா தண்ணியா குடிக்க கேமரா எங்க? பிராங்க் சொல்றீங்க, என்ன கதைன்னு எனக்கே புரியல. 2 மணிக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சரி ஓகே பண்ணிட்டீங்களா? நான் போய் டவுசரை மாத்துறேன். தண்ணி தானே அது? தண்ணியா இருந்தா அப்படியே வச்சுக்கிட்டு அடிக்காதா? அவன் நம்பிக்காதா? உள்ள சட்டி போடலையாடா? ஏன் பாய் சட்டி தண்ணியா போயிருக்க தண்ணி. சரி தெளிச்சு விட்டுருக்கலாம். தெரியும் ஒரு படம் எங்க ஊத்தினாலே இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு ஓடுது. அங்கவை சங்கவை அங்கவை சங்கவைன்னு ஒரு ஓடுது. எனக்கு தான் அரிக்கு நல்லாதான் இருக்கு. தெய்வமே என்ன டவுசர் மாத்துறேன். டவுசர் எடுத்துட்டு போயிட்டு போ. சரி நீ போய் மாத்து போ. உள்ள இருக்கு பாரு, நம்ம முடிச்சிருவோம். தேவல நிஜமாவே பிராங்க் தானே? நிஜமாவே பிராங்க் தானே. லியோ ஒண்ணு கடிக்க விட்டோம். ஆறல என் புள்ள என்ன ஒண்ணு கடிச்சிருக்கான். அப்ப தெரியலையா உங்களுக்கு? முடியுமா? டைம் இல்ல. ஐயோ டைம்ல போ, நாங்க முடிக்கணும். டைம்ல போய் டவுசர் மாத்திட்டு வா. வாரு நம்ம பேசுவோம். அது எங்கனா வச்சு போனீங்கன்னா போய் டவுசர் மாத்திட்டு வா. பண்ணி தொலைங்க. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். 2 மணிக்கு பைக்கியம் எல்லாம். அப்பா ஓகே வரேன். முடிச்சிடலாமா? வெற்றிகரமாக கம்ப்ளீட். டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே गाइस, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். சொல்லுங்க, தரமா பண்ணிடுவோம். நான் அருணும் சேர்ந்து பண்றோம். ஓகேவா? ஓகே गाइस, புதுசா நம்ம சேனலை பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ உங்ககிட்ட இந்த டாடா பை சொல்றது நாங்க உங்க அருண் திவ்யா. டாடா பை பை, லவ் யூ ஆல். அவ்வளவுதான். அமரத்து முடிச்சு